வேணும் சார். அப்ப நான் கிளம்புறேன். இந்தாங்க. தங்கப்பண்ணா, இந்த பார்சலை கொஞ்சம் டெலிவரி கொடுக்க முடியுமா? இதுலயே அட்ரஸ் இருக்கு. ஓகே, கொடுமா. என்ன பார்சலா? ஆ, எந்த ஃப்ளோருக்கு? 12B. சரியா போச்சு போ. சுத்தமாக கரண்ட் இல்லையே, ஜென்ரேட்டர் வேற மக்கார் பண்ணிடுச்சு. கரண்ட் வந்தோடனே நான் திருப்பி கொடுக்குறேன். ஐயோ, எதுக்கு நான் கால் பண்ணி கேட்டுக்கிறேன். சரி கேட்டுப்பாரு. சார், நான் ஹோட்டல்ல இருந்து பார்சல் கொண்டு வந்த ஆள் பேசுறேன். நீ எங்க இருக்க? இங்க தான் கீழே நிக்கிறேன் சார். கீழையா? கரண்ட் இல்லை சார், அதனால லிஃப்ட் வேலை செய்யல. கரண்ட் வந்ததுக்கு அப்புறம் நான் செக்யூரிட்டிகிட்ட கொடுத்து அனுப்புவா சார்? ஸ்டேர்கேஸ் எதுக்கு பாக்குறதுக்கு வச்சிருக்காங்க? ஏறி வாயா. இதை பார்க்குறேன். ஏய், டார்ச் நல்லா அடி தருணேன். இங்கே பாரு, ட்ரிப்பாக இருக்க மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாண்ணா. என்ன சைன் பண்ண வற்புறுத்தாத. நான் அதை முழுசா படிச்சு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணுவேன். என்னையா? ஃபுட் டோர் டெலிவரினா அது வீட்ல கொண்டு வந்து கொடுக்கணும், புரியுதா? கரண்ட் இல்ல, அதனால தான் அப்ப நீ கொண்டு வரும்போது தான் நான் சாப்பிடணுமா? அந்த ஆளை முதல்ல அனுப்பி வைஜோ. முதல்ல இங்க இருக்கிற பிரச்சனையை பாரு, அப்புறம் அதை பாத்துக்கலாம். சார், நான் பார்க் பண்றேன். இந்தாங்க ப்ளீ. தேங்க்யூ. வெல்கம் சார். என்னடா? அக்கா அக்கா, அப்பாவுக்கு உடம்புக்கு முடியல, உடனே மெடிக்கல் காலேஜுக்கு வா. அப்பாக்கு என்னாச்சு? தெரியலக்கா, நானும் அம்மாவும் இப்பதான் கிளம்புறோம். அண்ணா அண்ணா, அந்த ரூட்ல போங்க. அங்க எதுக்குடா? சொல்றேன் அண்ணா, கொஞ்சம் சீக்கிரம் போங்க, கொஞ்சம் வேகமா போங்கண்ணா. ஒரு நிமிஷம் அண்ணா, இங்கதானா இங்கதானா? ஆமா, அது வந்துடும். இங்க எதுக்குடா நிறுத்தின? சொல்றேம்மா. இதுல 5000 ரூபாய் இருக்கு. எவ்வளவு லேட் ஆனாலும் எனக்கு கால் பண்ணு. ஓகே, அண்ணா போலாம். சீக்கிரம் வாடா. அங்க இருக்கு. டேய், அப்பாக்கு என்னடா ஆச்சு? நெஞ்சு வலி வந்துருச்சு. சரி வா. நீ போ. அப்பாவை இந்த நிலைமையில என்னால பார்க்க முடியாது. எங்கடா வா. எங்கக்கா? வாடா.
அக்கா என்னாச்சுக்கா? நீ வா, நான் சொல்றேன். என்ன வேணும்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க ஃபுட் டெலிவரி பண்ண ஒருத்தர் வந்தாரா? ஆமா. அது எங்களோட அப்பா தான். அதுக்கு நாங்க என்ன செய்யணும்? அவர் இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. நீங்க இந்த 12 மாடி ஏற வச்சீங்கல்ல, அதான் அவருக்கு இந்த நிலைமை. அப்படியா? அப்ப போய் கேஸ் கொடு. உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க வந்த எங்க அப்பாவுக்கு கொஞ்சம் கூட நீங்க மதிப்பு கொடுக்கலல்ல? இங்க என்ன பிரச்சனை? அக்கா பார்க்க போலாம். கைய விடுறா. நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமா உன் தப்பு உனக்கு தெரியலல்ல? எனக்கு சரி தப்பு கத்து கொடுக்க வந்திருக்கியா? உன்ன ஹலோ, இங்க எந்த பிரச்சனையும் பண்ணாம கிளம்புங்க. நான் உங்க கூட பேசுறதுக்காக இங்க வரல. நீ இப்ப யாருகிட்ட பேசிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுமா? நீங்க யாரா இருந்தா எனக்கு என்ன? அப்புறம் இந்த மாதிரி பேச்செல்லாம் உங்க வீட்டோட வச்சுக்கோங்க. அக்கா பார்க்க போலாம். நீ விடுடா. 24 மணி நேரம் தான் டாக்டர் எங்க கிட்ட டைம் சொல்லிருக்காரு. அது முடிஞ்சு மறுபடியும் இங்க வராம இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. வண்டியை நிப்பாட்டு. அந்த பக்கம் போகக்கூடாது. அங்கே போகக்கூடாது. இங்கே நிறுத்து. எங்க போறீங்க? சரி, எங்க அப்பா கேஷுவாலிட்டில இருக்காரு. முதலமைச்சர் உள்ள இருக்காரு, இப்ப போக முடியாது. அப்படி ஓரமா நில்லுங்க. அம்மா, நாங்க வெளியே தான் இருக்கோம். ஏய், எங்கடா போற? பெரிய பர்ஸ். ஒரு தடவை சொன்னேனே, புரியாத உனக்கு? ஓடா. நம்மெல்லாம் ரொம்ப சாதாரணமான ஆளுங்க சஞ்சய். பணம், பதவி, இன்ஃப்ளூயன்ஸ் இதுல ஏதாவது ஒன்று இருந்தால் தான் இந்த உலகத்தில் வாழ முடியும். நேற்று பார்த்தல, முதலமைச்சர் இங்கே வந்ததும் இங்கே இருக்க சீனியர் மோஸ்ட் டாக்டர் கூட ஓடி வந்துட்டாங்க. அப்போ மற்றவங்கெல்லாம் மனுஷங்களா தெரியலையா? நம்மளெல்லாம் யார் வேணாலும் அடிக்கலாம், கொல்லலாம். இங்கே யாரும் கேள்வி கேட்க வரமாட்டாங்க. நீ காலேஜ் மேகசீனில் எழுதுனது ஞாபகம் இருக்கா? ஒன்று எல்லாத்துக்கும் சகிச்சுக்கணும், இல்லைன்னா ரியாக்ட் பண்ணணும். உனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்கா? முதலமைச்சருக்கு எதிரா ஒரு வார்த்தை சொல்லுவியா? நீ ஃபேஸ்புக்ல ஒரு போஸ்ட் போடணும், முதலமைச்சருக்கு எதிரா. நீ எதுக்குடா இப்படி பயந்து சாகுற? இங்க என்னென்னலாம் நடக்குதுன்னு அவரும் தெரிஞ்சுக்கணும்ல. இது அப்படியெல்லாம் விட்டுற முடியாது சஞ்சய். உன்னோட ஐடியெல்லாம் வேணாம். ஒரு ஃபேக் ஐடி ஓப்பன் பண்ணிக்கலாம். யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு பாஸ்வேர்ட். பிரச்சனை ஆயிடுச்சுன்னா? அப்படி ஆகாம இருக்கதான் மொபைல்ல இருந்து வேணான்னு சொன்னேன். இது ரொம்ப சேஃபான இடம். இங்க இருக்க சிசிடிவி கூட ஒர்க் ஆகாது. சரி, நீ டைப் பண்ணு. பாஸ்வேர்டு இந்த மாதிரியான பாஸ்வேர்ட்லாம் உங்களால ஞாபகம் வச்சுக்க முடியுமா? நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். நீ நல்லா ஸ்ட்ராங்கா ஒரு மெசேஜை டைப் பண்ணு சிஎம்க்கு. ரம்யா, நீ டைப் பண்ண. நான் ஏதாவது சொல்லி அவங்களை அனுப்பி வச்சுட்டு வரேன். நாம புக் பண்ண இடத்துல அவங்க போஸ்டர் ஒட்டிட்டாங்க. முடியாதுன்னு அப்பவே சொன்னேன். அது காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் தானே? என்னாச்சு? முடிஞ்சிருச்சா? எங்க காமி?
பிரமாதம்டா. கை காமி. பயப்படாதீங்க, சாப்பிடுங்க. கஞ்சியெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இந்த மாத்திரை மருந்துலயே வயிறு நம்பிடும். சிஸ்டர், என்ன நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவீங்கல்ல? எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். டாக்டர்ஸ் ரவுண்ட்ஸ் வரும்போது சொல்லுவாங்க. இப்ப எப்படி இருக்குப்பா? மருந்து சாப்பிட சொன்னா அடம் பிடிக்க வேண்டியது. சாப்பிடுங்க. ஒரு ஆட்டோகிராஃப் கிடைக்குமான்னு கேட்க தான் கால் பண்ணேன். டேய், உன்னோட போஸ்ட் வைரல் ஆயிடுச்சுடா. 2 லட்சம் வியூஸ், அப்புறம் 3500 பேர் ஷேர் பண்ணிருக்காங்க. அப்படியா? மாவீர், எனக்கு அழகான பொண்ணுங்களோட ரெக்வெஸ்ட் எல்லாம் கூட வந்திருக்கு. நான் அதை எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டேன். அதெல்லாம் வேணாம். உனக்கு என்ன, நீதான் இப்ப செலிபிரிட்டி ஆயிட்டியே. இதுல எந்த பிரச்சனையும் வந்துடாதுல? ஒரு பிரச்சனையும் வராது. எல்லா சப்போர்ட்டும் நமக்கு தான். கண்டிப்பா இது பெரிய விஷயமாக எழுதி வச்சுக்கோ. நீ செம்மையா கலக்க போற, பாத்துக்கோ. அம்மாடி, வந்து சாப்பிட்டு போய் பேசுமா, உடம்பு கெட்டுடும். நான் அப்புறமா உனக்கு கால் பண்றேன். சார், திடீர்னு மீட்டிங்னு கூப்பிட்டதுனால எல்லாரும் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்காங்க. உன் ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சிருச்சா? ஆமா சார், 2 நாள் ஆச்சு. என்ன ஒரு வாரம் கழிச்சு வந்து ஜாயின் பண்ணிருக்கலாம்ல? உடம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாம பாத்துக்க. சரிங்க சார். ஜாக்கிரதையா இரு. ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்கல்ல? உண்மையிலேயே இவன் ஒரு தைரியசாலி. நேத்து கலெக்டரேட்டுக்கு முன்னாடி நடந்த லத்தி சார்ஜ் மாதிரியும் ஆதிவாசிங்க போராட்டம் மாதிரியும் இது இல்ல. இனிமே நாம பிடிச்சு விளையாட வேண்டியது இந்த விஷயத்தை தான். சார், அது ஒரு அனானிமஸ் போஸ்ட் தானே, பேரை கூட போடாம அனுப்பியிருக்காங்க. இதை நம்பி நாம எப்படி செயல்ல இறங்குறது? இந்த போஸ்ட போட்டிருக்கிறவன் ஒரு மனுஷன் தானே. இதுல எழுதியிருக்கிற மேட்டரை நீங்க படிச்சீங்கல்ல? முதலமைச்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வராருன்றதுக்காக சாதாரண மக்கள்லாம் வெளியே நின்னுட்டு இருப்பாங்களா? போலீஸ்காரங்க வேற அவங்களை அடிப்பாங்க. அதெல்லாம் தெள்ள தெளிவா இதுல எழுதியிருக்குல்ல. இதை தாண்டி ஒரு நம்பகமான விஷயம் நீங்க எதை எதிர்பார்க்கறீங்க? அது ஃபேக் ஐடியா இருந்தாலும் எழுதி இருக்கிற விஷயம் உண்மைன்னா அதை ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். எவனோ ஒரு சவர தொழிலாளி புள்ள சிஎம் ஆனா இதுவும் நடக்கும், இதுக்கு மேலேயும் நடக்கும். முதலமைச்சர் பேரை கேட்ட உடனே உங்களுக்கு தொட நடுங்கும்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படி பயம் இருக்கிறவங்க இங்க உட்கார வேண்டிய அவசியம் இல்ல. சொந்த பேரை வெளிப்படையா சொல்ல தைரியம் இல்லாதவங்க மட்டும்தான் சிஎம் விமர்சிக்க முடியுங்கிற ஒரு நிலைமையில தான் நம்ம நாடு இப்ப போயிட்டு இருக்கு. இதை நம்ம பாத்துட்டு இருக்கணுமா? சிஎம் என்ன செஞ்சாலும் என்ன சொன்னாலும் தலையை ஆட்டிட்டு இருக்கிறதுக்கு ஜனங்க நமக்கு ஓட்டு போட்டு இங்க உட்கார வைக்கல. இது அவ்வளவு ஈஸியா எடுத்துக்க முடியாது. இது ஒரு சாதாரண மனுஷனோட தவிப்பு, நாதியத்து போன ஜனங்களோட கோபம். நாம கண்டிப்பா உங்க கூட நின்னாகணும். எல்லா இடத்துலயும் நம்ம எதிர்ப்பையும் போராட்டத்தையும் நடத்தணும். அதை ஸ்ட்ராங்கா செய்யணும். ஒரு பந்த் அனௌன்ஸ் பண்ணு. ஏய், பந்தெல்லாம் தேவைதானா ஜெயானந்த்? இது வரைக்கும் நாம எத்தனை பண்ணிட்டோம்? இது வெறும் போஸ்ட் தானே. இந்த பிரச்சனைக்கு பந்த் பண்ணாம வேற எந்த பெரிய இன்டர்நேஷனல் பிரச்சனைக்காக நாம பந்த் பண்ண போறோம்? நம்மளோட கட்சி எப்பவுமே ஜனங்களோட பிரச்சனைக்காக போராடுற கட்சி. அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. என்னோட முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. முதலமைச்சரே ராஜினாமா செய்யுங்க. ராஜினாமா செய்யுங்க. வெளியே போங்க. கடமை சந்திரன் பதவி விலகு. முதலமைச்சரே ராஜினாமா செய்யுங்க. கடமை சந்திரன் பதவி விலகு. போலீஸ் அராஜகம் ஒழிக. வெளியே வாங்க. சந்திரன் பதவி விலகு. முதலமைச்சரே ராஜினாமா செய்யுங்க. போலீஸ் அராஜகத்தை ஒழிக்க வேண்டும். முதலமைச்சர் ராஜினாமா செய்யணும். போலீஸ் அராஜகம் ஒழிக.
ராஜினாமா செய்யணும்ன்ற கோரிக்கையோட எதிர்க்கட்சிகள் செக்ரட்டரியேட் முன்னாடி நடத்தின போராட்டம் அத்துமீறி போயிடுச்சு. முதலமைச்சர் வாகனத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக பேரிகேட் தாண்டி போக முயற்சி பண்ணவங்க மேல போலீசார் லத்தி சார்ஜ் பண்ணாங்க. அத்துமீறினவங்க மேல போலீசார் நடவடிக்கை போஸ்ட் பண்ண அந்த இடத்தை லொகேட் பண்ணிட்டோம் சார். யூனிவர்சிட்டிக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ்ல தான் சார். ட்ரேஸ் பண்ண ரொம்ப லேட் இந்த ஆகுது. பிரச்சனையை குறித்து முதலமைச்சரிடமிருந்து எந்த தகவலும் வராததால் மக்களிடத்தில் பதட்டம் ஏற்பட்டுள்ளது. இப்படிக்கு நல்ல முள்ளதா இருக்காரு. காலையில் டிஜிபிக்கு நேரடியாக ஃபோன் பண்ணி ஆர்டர் போட்டிருக்காரு. அது யாரா இருந்தாலும் உடனே ட்ரேஸ் பண்ணி ஆகணும். ஓகே சார், we are moving very fast. சீக்கிரம் கண்டுபிடிங்க சார். ஹலோ, காம்படிஷன் நல்லா டஃப்பா இருக்கும்னு தெரிஞ்சுதானே நான் ஆகாஷ செலக்ட் பண்ணேன். அவன் ஈஸியா ஸ்கோர் பண்ணிடுவான். ஆனா அவங்களோட கேண்டிடேட்டும் ஸ்ட்ராங்கா தான் இருப்பாங்க. இது ஒரு சாதாரண சம்பவமா நினைச்சு ஒதுக்கி தள்ளுறதுக்கு நாங்க தயாரா இல்ல. இந்த ஒரு விஷயத்துல சாதாரண மக்களோட உரிமை பிரச்சனைகளும் அடங்கி இருக்கு. இப்ப நீங்களே சொல்லுங்க, இப்படி ஒரு முதலமைச்சர் இன்னும் அந்த பதவியில தொடர்ந்து நீடிக்கிறதுல என்ன நியாயம் இருக்கு? முதலமைச்சர்னால ஏற்பட்ட பிரச்சனைக்கு என்ன மாதிரியான லாபம் இந்த போஸ்ட போட்டவங்களுக்கு கிடைக்க போகுது? சொல்லுங்க சார், பேரை கூட போட தைரியம் இல்லாத ஒரு போஸ்டுக்கு நீங்க இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணுமா என்ன? எந்த தைரியத்துல அவங்க பேரை போடுவாங்க சொல்லுங்க மேடம். மாட்டினாங்கன்னா அவங்க இவங்களை சும்மா விட்டுருவாங்களா? நீங்களும் இந்த நாட்டுல தானே வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. நீ என்னடா விட்டா டிவிக்குள்ளேயே போய் உட்காந்துருவ போல் இருக்கு. முதலமைச்சருக்கு கண்டிப்பா இதெல்லாம் தேவைதான். பேர் போடலன்னா என்ன? அவன் ஆம்பளை சிங்கம். அவனை நான் ஒரு தடவை பார்த்தா கண்டிப்பா அவனுக்கு கை கொடுப்பேன். நான் விழுந்துருவ போல் இருக்கு. சும்மா இருங்க. எதிர்க்கட்சி தலைவர் வரும் 18ஆம் தேதி பந்த் அறிவித்துள்ளார். சஞ்சய், நீ இன்னும் தூங்கலையா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. சேனல்லையும் சரி சோஷியல் மீடியாலையும் சரி இதுதான் வைரலா போயிட்டு இருக்கு. ஏதாவது பிரச்சனை ஆயிடுமா? ஒன்னும் பிரச்சனை இல்ல. இன்னும் 2 நாளுக்குள்ள இது எல்லாமே சரியாயிடும். நீ ஒன்னும் பயப்படாத. டேய் வந்து டீ சாப்பிடு. ஏய், உங்க அம்மா கிட்ட சொல்லி இந்த டீல கொஞ்சம் சக்கரை போட சொல்றா. எனக்கு ஹார்ட்ல தானே பிரச்சனை, சுகர் கம்ப்ளைண்ட் எதுவும் இல்லல்ல. இன்னும் உங்களுக்கு அது வராதது மட்டும் தான் குறை பாருங்க. போட்டு கொடுத்தத குடிங்க. என்னோட லஞ்ச் பேக் பண்ணிட்டீங்களா? எடுத்து வச்சிருக்கேம்மா. நீ சீக்கிரம் வந்து டிஃபன் சாப்பிடு. இன்னைக்கு நீ காலேஜ் போலியா? இப்படியே ஊரை சுத்து. நீ சீக்கிரமா படிப்பை முடிச்சுட்டு ஏதாவது வேலைக்கு போற வழியை பாருடா. அப்பா கொஞ்சம் உதவியா இருக்கலாம்ல. என்னடா டேய், என்னாச்சு? எந்த நேரத்துல உனக்கு இப்படி எல்லாம் எழுதி போட தோணுச்சு? நீங்க தானேப்பா சொன்னீங்க இதை எழுதணும், பாராட்டணும், கையெல்லாம் கொடுக்கணும்னு. அது நீதான் எனக்கு படுற தெரியும். நான் வேற எவனும் எழுதி போட்டான்னு நினைச்சேன்டா. தகப்பா, உடம்புலாம் சரியாயிச்சா? ஆமாமா, நீ வேலைக்கு போல. எனக்கு இங்க ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு. அது என்ன வேலை? அத நான் அப்புறம் சொல்றேன், நீ கிளம்பு. இங்க நாங்க சீரியஸா ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருக்கோம். எங்க இருந்தா வருவாங்க? சின்னப்பா பண்றது. அப்பா நான் போயிட்டு வரேன். சரிம்மா, வரேன்டா. பஸ் மிஸ் பண்ணிடுவேன் போல இருக்கா. டேய், அம்மா கிட்ட மட்டும் இந்த விஷயத்த சொல்லிடாத. ஏற்கனவே வீட்டுல சண்டை. இது மட்டும் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். யாருக்கு எதுவும் தெரியக்கூடாது. என்னங்க மாத்திரை போடணும், சீக்கிரம் வாங்க. ஓ, இதோ வந்துட்டேன். சொன்னது புரிஞ்சது இல்ல? நான் மொய்தீன் கிட்ட கொஞ்சம் பேசி பாக்குறேன்.